உண்மையா ஆர்கியூமெண்ட் பண்ணி நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா அது தற்காலிகமான ஒரு வெற்றியாக தான் இருக்கும். ஆனால் அது ஒரு நீண்ட கால வெறுப்பையும் நீண்ட கால பொறாமையையும் தூண்டிவிடக்கூடிய ஒரு விஷயமாக தான் என்றைக்குமே அமையும். ஆர்கியூமெண்ட் பண்ணி என்றைக்குமே ஜெயிக்க முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணி தான் ஜெயிக்கணும்னா அந்த விஷயத்தை என்றைக்குமே அவாய்ட் பண்ணி வைக்கிறது நம்மளுக்கு நல்லது. வெற்றி அப்படிங்கிறது பேசுறது மூலியமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, செய்யறது மூலியமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். உண்மை பொதுவாக பார்க்கப்படுகிறது, அரிதாகவே கேட்கப்படுகிறது. பால்தசார் குலேஷி. ஆர்கியூமெண்ட்ல என்னைக்குமே நீங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தைகளும், நீங்க வைக்கக்கூடிய எந்த ஒரு விவாதங்களும் உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களோட மனநிலையை பொறுத்து பொருள் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நாம என்ன மைண்ட் செட்ல சொல்றோமோ அதே மைண்ட் செட்ல தான் ஆப்போசிட்ல இருக்கவங்க புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் என்னைக்குமே இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. எப்பொழுதும் வாதிடாதீர்கள். சமுதாயத்தில் எதையும் வாதம் செய்யக்கூடாது, முடிவுகளை மட்டுமே கொடுக்க வேண்டும். பெஞ்சமின்.